எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான 214 திருக்கோயில்களில் காலியாக உள்ள அறங்காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற திருக்கோயில்களில் காலியாக உள்ள அறங்காவலர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற 214 முக்கியமான திருக்கோயில்களில் அறங்காவலர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. அதை நிரப்புவதற்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அறங்காவலர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.hrce.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் காலியாக உள்ள அறங்காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெயின் பேஜ்லயே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருக்காங்க அறங்காவலர் விண்ணப்பம் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர் நியமனம் அறிவிப்பு. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1959 பிரிவு 49 மற்றும் 46 கீழ் வகைப்படுத்தப்பட்ட திருக்கோயில்களில் பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர்களை நியமனம் செய்யக்கூடிய திருக்கோயில்கள் பட்டியல், அறங்காவலர் நியமன விளம்பர அறிவிப்பு மற்றும் அறங்காவலர் நியமன விண்ணப்பம் ஆகியவற்றை பார்வையிட்டு பதிவிறக்கம் செய்து சம்பந்தப்பட்ட திருக்கோயில்களுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தை இந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து நேரடியாக சம்பந்தப்பட்ட திருக்கோயில்களில் சமர்ப்பிக்கலாம். அல்லது திருக்கோயில்களிலிருந்து விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து அங்கேயே சமர்ப்பிக்கலாம். விண்ணப்ப படிவம் இந்த இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த பேஜ்லயே இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, விண்ணப்பம் பதிவிறக்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நீங்க இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யலாம். இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி விண்ணப்ப படிவம் டவுன்லோட் ஆகும். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து நேரடியாக சம்பந்தப்பட்ட திருக்கோயில்களில் சமர்ப்பிக்கலாம். அறங்காவலர் விண்ணப்பம் மாவட்டம் இங்க எழுதிக்கோங்க, வட்டம் எழுதிக்கோங்க, கிராமத்தின் பெயர், திருக்கோயிலின் பெயர் இங்கே எழுதப்பட வேண்டும். அதன் பிறகு பெயர், விண்ணப்பதாரரின் பெயர், தகப்பனார் அல்லது கணவர் பெயர், வயது மற்றும் பிறந்த தேதி, பாலினம் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். சாதி விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். முழு முகவரி கேட்டிருக்காங்க. வசிக்கும் இடத்திற்கும் திருக்கோயிலுக்கும் இடையே உள்ள தூரம், தொழில் மற்றும் மாத வருமானம், கல்வி தகுதி, தாய்மொழி, தெரிந்துள்ள இதர மொழிகள், சொந்தமாக உள்ள சொத்துக்கள் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு சொத்துக்கள், இதர ஆதாரங்கள் முதலியவற்றின் தோராய மதிப்பும் அவற்றிலிருந்து கிடைக்கும் ஆண்டு வருமானம், வருமான வரி செலுத்துபவரா ஆமெனில் எவ்வளவு வரி செலுத்தப்படுகிறது, பொறுப்புகள், திருக்கோயிலுக்கு விண்ணப்பதாரர் அல்லது பாகப்பிரிவினை ஆகாத குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பின் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்களால் செய்யப்பட்ட தான தர்மங்கள் அல்லது கட்டளைகள் அல்லது இதர கைகாரியங்கள் முதலியவற்றை பற்றிய விவரங்கள். இந்த மாதிரி பல்வேறு விவரங்கள் கேட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவா ரீட் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். கடைசியாக இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். அடுத்ததாக சரிபார்ப்பு பட்டியல், பரம்பரை எல்லா அறங்காவலர்கள் நியமனம். விண்ணப்ப படிவத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்களின் சரிபார்ப்பு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படிவத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்து விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும். வயது சான்று, வாக்காளர் அடையாள அட்டை நகல் அல்லது ஆதார் அட்டை நகல், கல்வி சான்று நகல் ஏதேனும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும். இங்க ஆம் எழுதப்பட வேண்டும். இந்து மதத்தை சார்ந்தவரா, சான்றிதழில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும், ஆம் எழுதிக்கோங்க. சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், திருக்கோயில் சொத்துக்களை அனுபவிக்கவில்லை என்பதற்கான சான்று, வழக்கில் தண்டனை பெற்றவர் இல்லை என்பதற்கான காவல்துறை சான்று, சொத்து சான்று, வருமான வரி சான்றிதழ் போன்றவை எல்லாமே இணைக்கப்பட வேண்டும். இங்க எல்லாத்திலுமே ஆம் எழுத வேண்டும். அறங்காவலர் நியமன விண்ணப்பத்திற்கான படிவத்துடன் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அனைத்தும் இணைத்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. இந்த உறுதிமொழியிலும் இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து உங்களுக்கு அருகாமையில் உள்ள அல்லது நீங்கள் சார்ந்த திருக்கோயில் அலுவலகங்களில் நேரடியாக சமர்ப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், அதாவது ஒவ்வொரு திருக்கோயில்களுக்கும் தனித்தனியாக விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேஜில கீழே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 214 திருக்கோயில்களின் விவரங்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. தனித்தனியாக விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்காங்க. நோட்டிபிகேஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, உங்கள் மாவட்டத்தில் உள்ள திருக்கோயிலின் விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அப்புறமா வட்டம் தேர்ந்தெடுக்கவும், அதன் பிறகு வருவாய் கிராமத்தை தேர்ந்தெடுக்கவும். அப்புறம் இந்த சர்ச் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்க மாவட்டத்தில் உள்ள உங்கள் வட்டத்தின் மற்றும் உங்கள் வருவாய் கிராமத்தில் அமைந்துள்ள திருக்கோயில்களின் விவரங்கள் இங்கே வரும். இதுல நீங்க நேரடியாக விண்ணப்பிக்கலாம். பதிவிறக்கம் செய்வதற்கான ஆப்ஷன் இருக்கு, அதாவது இந்த நோட்டிபிகேஷன் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. கீழ்கண்ட விவரப்படியான திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறை வழிசாரா அறங்காவலர் நியமனம் செய்வதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களை நிர்ணயிக்கப்பட்டுள்ள படிவத்தில் பூர்த்தி செய்தும்
இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட 30 தினங்களுக்குள், அதாவது 22/7/2026க்குள் இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்தோ அல்லது நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்திற்கு வந்து சேருமாறு அனுப்பி வைக்க வேண்டும். அறங்காவலர் பணிக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கான கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவங்களை இணையதளம் வாயிலாக அல்லது இணை ஆணையர் மற்றும் சம்பந்தப்பட்ட உதவி ஆணையர் ஆய்வாளர்கள் அலுவலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். விண்ணப்பம் செய்து கொள்ளும் தேதியன்று விண்ணப்பதாரர் வயது 25க்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதி 26 தகவலின்மை குறித்து சொல்லப்பட்டுள்ள குறைபாடுகள் ஏதேனும் உள்ளவர் நியமனம் செய்யப்பட அருகதையற்றவர்கள் ஆவார்கள். ஆதலின் அவர்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டியதில்லை. இவ்வாறு தகுதி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தெளிவா ரீட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்காக இங்க விண்ணப்பித்தல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். பரம்பரை முறை வழிசார அறங்காவலர் நியமனம், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் ஆவணங்கள் பதிவேற்றம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. திருக்கோயிலின் பெயர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அப்புறமா பெயர், மின்னஞ்சல் முகவரி, கைபேசி எண், விண்ணப்பம் மற்றும் ஆவணங்கள் பதிவேற்றம். உங்க விண்ணப்ப படிவத்தை மற்றும் ஆவணங்களையும் இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 5 MB சைஸ்ல PDF ஃபார்மேட்ல இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா குறிப்புரை கொடுத்திருக்காங்க. குறிப்புரைகள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இங்க பூர்த்தி பண்ணலாம். அப்புறம் இந்த விண்ணப்பத்துடன் கட்டாய ஆவணங்கள் அனைத்தும் இணைத்துள்ளேன் இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். ஆகவே இந்த சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற திருக்கோயில்களில் அறங்காவலர் காலிப்பணியிடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.